நம்ம இப்போது EZALGOவில் எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுன்றது ஒரு டெமோ பார்க்கலாம். EZALGO நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்து எப்போ சிக்னல் வருது, எப்போது என்ட்ரி எடுக்கணும், எப்போது டார்கெட் ஹிட் ஆகுது, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணும், இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த எல்லா வேலையும் EZALGO உங்களுக்காக செஞ்சிடும். EZALGO டிசைன் பண்ணது உங்களுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் மாற்றுறதுக்கு தான். EZALGOவில் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணணும்னா எந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த டேபிளில் ஆட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணணும், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும், எப்போ ஸ்டாப் லாஸில் வெளியே வரணும், இது எல்லாமே இங்கே நீங்கள் ஒன் டைம் செட்டப் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ட்ரேடிங் நடக்கும்போது மற்ற எல்லா ஒர்க்கும் அதுவே பார்த்துக்கும். ஃபஸ்ட்டு நம்ம EZALGOவில் என்னென்ன சிம்பிள்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சிம்பிள்ஸ்லாம் சார்ட் சிக்னல் ட்ரேடர் டேபில் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் மல்டிபிள் சிம்பிள்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் ட்ரேட் ஆகிற சிம்பிள்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். இதுலேருந்து உங்களுக்கு எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டெமோ பர்பஸ்க்காக ஒரு ஃபியூ சிம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த சிம்பிளோடைய சார்ட்டில் நம்ம ஆமி ப்ரோக்கரில் ஓப்பன் பண்ணி நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை சார்ட்டில் அப்ளை பண்ணிக்கணும். நான் இப்போ பல்ஸ் ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இங்கே எந்த சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்பிள்ஸ்லாம் ஆமி ப்ரோக்கர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்போல்லாம் சிக்னல் வருதோ அப்போ EZALGO ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி மேனேஜ் பண்ணிவிடும். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இப்போ டெஸ்ட் மோடில் ஃபியூ சிம்பிள்ஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சிக்னல் ஆமி ப்ரோக்கரில் அப்பியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக EZALGOவில் பொசிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். டார்கெட் அச்சீவ் ஆன உடனே EZALGOவில் அந்த பொசிஷன் அதுவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். BSCயில் பை சிக்னல் வந்திருக்கு. அதே மாதிரி BSCயில் பை பொசிஷன் EZALGOவில் ஓப்பன் ஆகிடுச்சு. DALCOவில் பை சிக்னல் பை பொசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எந்தெந்த சிம்பிளில் என்ன சிக்னல்ஸ் வருதோ அதை அப்படியே EZALGO ஓப்பன் பண்ணிடும். இப்போது டார்கெட் அச்சீவ் ஆனதோ அந்த பொசிஷன் அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஸோ BSCயில் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. EZALGO அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் HDFCயில் ஷார்ட் சிக்னலுக்கு டார்கெட் அச்சீவ் ஆனதோ இந்த பொசிஷனை EZALGO க்ளோஸ் பண்ணிடும். ஸோ EZALGO க்ளோஸ் பண்ணிடுச்சு. சன்ஃபார்மரில் சிக்னல் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆனதும் பை லெவல் ஹிட் ஆகிடுச்சு. EZALGOவில் சன்ஃபார்மர் எக்ஸிஸ்டிங் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு லாங் பொசிஷன் எடுத்துருச்சு. இது எப்போ பொசிஷன் ரிவர்ஸ் ஆகும் நம்ம உட்காந்து பார்த்துக்கினே இருக்க வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்துரும். இப்போ சன்ஃபார்மரில் பொசிஷன் ரிவர்ஸ் ஆகி நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. EZALGO அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் EZALGO உங்களுக்காக டெய்லி ட்ரேட் பண்ணோம். உங்களுடைய ட்ரேடிங் லைஃப்பை ரொம்ப சிம்பிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அல்கோ ட்ரேடிங்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி இதில் பண்ணுறதுன்னு நான் டெமோ காட்டுறேன். நிஃப்டியில் பை சிக்னல் வந்தால் கால் ஆப்ஷன் அடுத்த மணியில் ட்ரேட் பண்ணணும். நிஃப்டியில் ஷார்ட் சிக்னல் வந்தால் புட் ஆப்ஷன், இங்கே பாருங்கள் புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் அடுத்த மணியில் பை பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ அதை EZALGO ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். அதே மாதிரி ஷார்ட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா EZALGO புட் ஆப்ஷனில் அடுத்த மணி எதுன்னு செலக்ட் பண்ணி அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். இப்போ நான் இந்த டெமோக்காக நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷார்ட் ட்ரிகர் ஆகிடுச்சு. புட் ஆப்ஷன் அடுத்த மணியில் ஒரு பை பொசிஷன் ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது டார்கெட் ஹிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட் பொசிஷனை அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். பல்ஸ் ட்ரேடரில் சிக்னல் ஜென்ரேட் ஆன 10 to 15 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகி பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய சிம்பிள்ஸில் ட்ரேட் பண்ணலாம், ஃபண்டை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணலாம். EZALGOவுடைய டீட்டெயில்டு டியூட்டோரியல் ஃபர்தராக நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான்.